ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் சட்னியா, இது நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளியை நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.